நமஸ்காரம். தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நான் முதல்ல இந்த 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 செடியை பற்றி கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தோம். அப்போது எல்லாருக்கும் நல்லபடியாக பார்க்க முடியலை, என்னங்க இப்போ என்ன தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க. அதான் நம்ம ஒன்று கூட நல்லபடியாக காட்டி அந்த இதை குறித்து நல்ல இந்த செடியை பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டேன். நான் இந்த வீடியோ போடுறேன். இதில் இது பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் சதப்புன்னு சொல்கிற செடி. இந்த செடிக்கு உள்ள குணம் அப்படின்னா ரொம்ப நல்ல குணங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த செடியை நீங்கள் நல்லபடியாக பார்த்து எடுத்துட்டீங்க. இந்த மாதிரி செடி உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிதுன்னா நீங்கள் சொந்தமாயிட்டு கூட செய்யலாம். சொந்தமாயிட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப காசாகும், அது ரொம்ப இதாகும். அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட வாங்கினாலும் நம்ம அது கரெக்டாக நம்ம எல்லாருக்கும் கூட ஒன்றா செஞ்சு கொடுக்குறனால நமக்கு அவ்வளோ காசு ஆகாது. நீங்கள் சொந்தமாக எடுக்கணும்னா ரொம்ப காசாகும். இது இந்த செடியோட குணம்னு வச்சா நான் இந்த செடியை பற்றி நான் சொல்லித்தரேன். ஐயா, அந்த செடியோட குணம்னு வச்சா நான் கரெக்டாக அதுக்குள்ளே இது சொல்கிறேன். அதாவது இப்போ இல்லாமல் நமக்கு இந்த நிரீஸ்வரவாதி, நம்மளை பழைய காலத்தில் நிரீஸ்வரவாதி இருக்காங்க. அவங்க வேற டெஸ்ட் செய்த ஒரு செடி தான் அந்த செடி. அதாவது பெரிய நிரீஸ்வரவாதி போலும் இந்த ஒரு செடியை, இந்த செடியோட சக்தி ஒருத்தனுக்கும் இது செய்ய முடியாது, நிஷேதிக்க முடியாது. அப்படின்னா ஒருத்தனுக்கும் இதை பற்றி குறை சொல்ல முடியாது. இது அவ்வளோ பெரிய தெய்வம். அதாவது ஆண்டவன் அண்ணன் நமக்கு கடவுள். நம்ம இந்த பூமியில் பிரபஞ்ச சக்தின்னு சொன்னார். இந்த பூமியில் கடவுள் நமக்கு எல்லாம் நமக்கு தன்னை வச்சுருக்கார். புரியுதா உங்களுக்கு? நமக்கு கடவுள் என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நம்மளை இந்த பூமியில் கடவுள் படைச்சிருக்கார். அதை விட்டுட்டு நம்ம தான் போய் அடுத்தவங்கிட்ட போய் கால் நீட்டிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அப்போது நமக்கு வேண்டி கடவுள் பின்ன கனிஞ்சு தந்த இது. இனி இந்த செடி இல்லாமல் வேறையும் செடி இருக்குது. இதே இது தான். நாங்கள் 5 செடி மொத்தம். நான் இப்போ இந்த செடி மாத்திரல 5 செடி தான், 5 மூலிகையை தான் இப்போ தாயத்தில் அடைச்சி தரோம். 5 செடி இருக்குது. 5 செடியும் பயங்கரമായ பவர். ஒன்று பவர், பயங்கர பவர் கிடைக்கும். அது நாங்கள் விதி பிரகாரம் இப்போ எடுத்து இப்போ எல்லாருக்கும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை தான் கூடுதல். அது நம்ம ஆளுகளுக்கு இந்த செய்வனை அப்படி இப்படிங்கிற செய்வனை, புள்ளி சூனியம் இப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்றைக்கி பூரா அதிலே இறங்கிட்டாங்க. இந்த யூடியூபும் கூட வந்தப்போ இந்த கெடுக்கிறவங்க நிறைய இருந்தாங்க. நல்லது செய்கிறவன் இல்லை, அப்படி வரமாட்டாங்க. நல்லது செய்கிறவன் யாரும் அந்த மாதிரி வரமாட்டாங்க. இப்போ கெடுக்கிறவங்க நிறைய தொடங்கிட்டாங்க. அது செஞ்சால் அப்படி போயிடும், இது செஞ்சால் இப்படி போயிடும்னு சொல்லி இதிலே தானே சும்மா போட்டு அடுத்தவனை கெடுக்கினது பூரா இதாகிடுச்சு. இப்போ உள்ளவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதான் நான் போட்டேன், நான் உண்மையாக நம்ம இந்த வீடியோ நம்ம உண்மையாக இருக்க, அதாவது உண்மையான அருகதை உள்ளவருக்கு கிடைக்கின்ற பலனுக்கு தான் நம்ம இதை நம்ம போடுறோம். அதாவது ஒரு மனுஷன் இந்த சுத்திர பிரயோகத்தில் நம்ம இது பிளாக் மேஜிக்கு நான் அதை சொல்கிறாங்க இல்லை. இது ஒரு தந்திரம். உங்களுக்கு புரியுதா? இதை அந்த காலத்திலே இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எப்பேற்பட்ட செய்வனை இருந்தாலும் சரி, புள்ளி சூனியம் செய்வனையால் இப்போ கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் பல இடத்துக்கு போனீங்க, தீர மாட்டேங்குது. ஏன்னா நல்லது செய்ய மாட்டாங்க இவங்க. இப்போ உள்ளவங்க எல்லாம் கெடுதல் செய்கிற முன்முன்னா இருப்பாங்க. புரியுதா? இப்போ எல்லோரும் பப்ளிசிட்டி. இப்போ நம்ம யூடியூப் திறந்தால் எதாவது பார்க்குறோம்ல, அந்த மையி, இந்த மையி, இந்த காண மையி, குதிரை மையி, ஆணையை குதிரையாக்கிறேன், குதிரையை ஆணையாக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு சும்மா
எல்லாத்துக்கும் மை வச்சுருக்காங்களாம் அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்கு. அவன் நல்லதுக்கல்லையில் மை கொடுக்குறான். என்ன நல்லவனுக்கு மையிட அவசியம் இல்லையோ. இது பிறக்க தான் எல்லோரும் ஓடுறாங்க. பணம் கொட்டுமா? யாருக்கு செஞ்சு கொடுக்குற எனக்கு கொட்டு, உங்களுக்கெல்லாம் கொட்டாது. சும்மா இந்த மாதிரி நான் இதை வச்சு கழிஞ்சா இதை வாங்கி இங்கே வச்சு கழிஞ்சா பணம் கொட்டும் அப்படி சொல்லிக்கிட்டு போடுறாங்க. எல்லா அண்ணமும் போய் கிடக்குறாங்கய்யா சாமி சாமி சாமின்னு காலை பிடிச்சிக்கிட்டு. என்ன அப்படின்னா இந்த கோயில்களில் இருக்கிற சாமியில் என்ன சக்தி இல்லாமல் இவருக்கு மாத்திரம் சக்தி இருக்குதா? அவங்களுக்கு ஏமாத்துக்காரங்க சக்தி இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் ஓட்ட முடிச்சிட்டாங்க. உண்மையான சக்தி உள்ளவர் யார்? நம்ம அந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணியெல்லாம் வராண்டாம். உங்களுக்கு புரியுதா? இப்போ அதுக்கு தான் ஓடுறாங்க எல்லோரும். அந்த இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அது நான் வேறு கஷ்டப்பட்டிருக்கேன். அடுத்தவன் செஞ்சு வச்ச வினையால் கஷ்டப்பட்டு அப்புறம் என் குருக்கிட்ட போய் இந்த இது இந்த 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 வித்தியை படிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த வித்தியை அவரை குரு தந்ததுக்கு பின்னாடி தான் இப்போ நான் வேறு நிம்மதியாக இருக்கிறேன். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, நான் அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதில் நம்ம ஒன்றுக்கு போக மாட்டோம். நம்ம யாருடையும் என்ன கீழே போகிறதில்ல, யாருடையும் இது செய்ய போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு அசியம்னால பலரும் நமக்கு இந்த செய்வனையும் புள்ளி சூரியனை ஏவி விட்டு நம்ம வாழ்க்கை கெடுத்துட்டாங்க. என்னையெல்லாம் ரொம்ப கெடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்கள கேட்டு முன்னோருக்கு வளர மாட்டான். வளர்ந்தா அப்புறம் அவங்க 6000 பார்த்துக்கிட்டு இருக்காங்க பூரா இந்த இது தானே ஏங்கக்கம் தானே. ஹை இவன் நம்மளை காட்டில் வளர்றதா அப்படிங்கிற ஒரு பகுத்தரிச்சா போகிறாம அந்த அளவில் இதான் இந்த இது செஞ்சு இப்போ ஞானம் அனுபவித்து சீட்டு வாங்கினதுக்கு பின்னாடி தான் நான் நினச்சேன் நம்ம மாதிரி எம்பிட்டோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நானும் இவங்ககிட்டையெல்லாம் அந்த பிளாக் மேஜிக்காரங்கிட்ட பூரா தூக்கிட்டு போனேன். ரொம்ப பேர்கிட்ட நானும் போனேன். இங்கே அவங்க அங்கே தர்றேன் இங்கே தர்றேன்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நானும் அதையும் நம்பிக்கிட்டு இவங்க தீர்த்துருவாங்களாக்குன்னு சொல்லி எல்லாவங்ககிட்டையும் போனேன். ஒரு புல் நடக்கலாவோ. கெடுதல் செய்கிறவங்க செய்கிறாங்கப்பா, அது மாத்திரம் நடக்குது, நல்லா நடக்குது. கெடுதல் செய்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் ஓன்னு வளர்கிறாங்க, வாழ்கிறாங்க. நல்லது செய்கிறோம் பாருங்க, நம்ம நல்லா இருக்கு, நம்மளை அடுத்தவனுக்கு எடுக்காமல் நான் வாழ்கிறோம் பாருங்க, நமக்கு தான் கெடுதல் பண்ணுறாங்க மட்டும். புரியுதா? இந்த மாதிரி ஆளு ரொம்ப கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதை இப்போ நான் அந்த வீடியோ போட்ட உடனே எல்லோரும் கேட்டவுடனே அவங்க இதில் என்னக்கிட்ட ஃபோன் பண்ணுறதுன்னா இது இந்த வாட்ஸ்அப்பு ஃபோனாக்க பண்ணுறவங்க ஒரு யார் இந்த யதார்த்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிடல. அவங்க தீர்வு என்ன இது பிரச்சனைக்கு தீர்வுனா நீங்கள் தான் அது வேணும் வேண்டாம்னு தீர்மானிக்கணும். நாங்கள் இல்லை. இந்த தாய்த்து வேணுமா வேண்டாமாங்கிறது நாங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. அதெல்லாம் ஏமாத்துக்காரங்க சொல்லுவாங்க, இதை இது கொண்டு போய் அந்த அப்படி வரும், இந்த இப்படி வரும், இந்த இப்படி வரும் அப்படின்னு. நமக்கு அப்படி பகட்டியெல்லாம் ஒன்றும் விற்க வேண்டிய தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, நடக்காத காரியெல்லாம் நடக்கும்னு சொல்ல மாட்டேன் நான். இதில் இந்த தாயத்துக்குள்ள விசேஷம் என்ன தெரியுமா? நான் கொடுக்குற தாயத்து, நான் இந்த தாயத்து செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த காரணம் இந்த இது தானே. இந்த மாதிரி செடியில் இப்போ நான் இப்போ 5 செடி எடுத்துகிட்டு 5 செடியில் இது பஞ்சபூதத்துக்கு 5 செடி சேர்த்தாச்சு. இப்போ 5 மூலிகையை சேர்த்துட்டு அதை அனுசரித்து பூஜை செய்யும். பூஜை செய்யணுன்னா கணபதி ஹோமம் நடத்தும். பின்ன இது சகசிராதி ஹோமம் அது லாஸ்ட்டில் தான் நடத்துவேன். இது இன்னி ஒரு ஹோமம் கூட உண்டு, அது நான் பேர் அப்புறம் சொல்கிறேன். எல்லாம் கூட நமக்கு இதில் இதுக்கு சொல்லிட்டாது. அந்த மாதிரி ஹோமங்கள் 3 ஹோமம் நம்ம நடத்தினா இது பக்காவாக பௌரி. ஏன்னா மூலிகைக்கும் பிரபஞ்சத்துக்கும் சக்தி இருக்குல்ல. இது பாக்கி உள்ளதுக்கு சக்தி இல்லை. விஷம் இந்த மூலிகைகளுக்கும் பிரபஞ்சத்துக்குன்னு பயங்கர சக்தி. அப்போ பிரபஞ்ச சக்தியை நம்மளை ஆவாதிக்கணுதானு நம்மளுக்கு பூஜை ஹோமம் நடத்தணும். ஹோமம்ன்றது பிரபஞ்சத்தில் விதி பிரகாரம், அது சாஸ்திரிய பிரகாரம் நம்ம செய்கின்ற காரியங்களாம். மனசிலாக அல்லாத மந்திரவாதம் கத்திரியாக்கி நான் இப்போ ஆட்டிக்கிட்டு இருந்தா இப்போ எல்லாம் இதை கொண்டு போய் நான் போதும் எல்லாம் கூட அங்கே முடிஞ்சு போயிடுச்சா எல்லாம் சரியாக்கிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 80 பேர் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஆட தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் ஆடி ஆளில் ஏமாத்துறதுக்கு இல்லை நான் இது செய்கிறது.
நமக்கு ஏமாத்தாண்டு தேவையில்லை. ஏன்னா என்னை தேடி வர்றது ரொம்ப கம்மி. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, நம்ம இந்த இதில் நம்ம எல்லோரும் ஃபோன் பண்ணையில் ஒரு 1000 ஒரு 5000 பேர் ஃபோன் பண்ணுவேன். என்னை போட்டு தருவார். நான் சொல்லிட்டேன் ஒத்த வாக்கில், நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க தயவு செய்து. பூரா என்னமா இருந்தால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் ஆகிட்டு என்ன வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட தர்றேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுப்பேன். வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. எனக்கு டைம் உள்ளப்போ நான் கேட்டுட்டு அதை ரிப்ளை பண்ணிடுவோம். இவ்வளோ தான் நாங்கள் செய்ய போகிறேன். அதெல்லாம் ஃபோனெல்லாம் எடுத்து என்ன கூட பேச முடியாது. ஏன்னா எல்லோரும் இருந்துக்கிட்டு அவங்க சரித்திரம் முறை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் எனக்கு வேறு வேலை இல்லையா? நமக்கு ஃபோன் பண்ண முடியாது. இதெல்லாம் அவருக்கு சரித்திரம் சொல்லிடுவாங்க. நமக்கு ஃபோன் பண்ணுறதுல கேட்க ரொம்ப வேறு ஒரு வேலையை பார்க்க முடியுதில்ல. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் வரவங்க அவங்க என்ன வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அது நடக்காதது. ஏன்னா நான் இந்த ஒரு காரியம்தான் செய்வேன். நீங்கள் என்னதான் சொன்னீங்கன்னாலும் இன்னும் அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னது நடக்கும், இதை கொண்டு போய் என்னது நடக்கும், ஆனை நடக்கும், சேனை நடக்கும், குதிரை நடக்கணும். இதுக்கு ஒரே பவர் தான். அடுத்தவன் செஞ்சால் நம்மளை ஏற்காது. இந்த ஒரு காரியம்தான் இந்த ஏலசு. அப்புறம் அது வேணும் இது வேணும் கழுதை வேணும் குதிரை வேணும், அது நான் அப்படி போகணும் இது இப்படி போகணும், புருஷன் அவங்ககிட்ட போயிட்டார் டேட்டி இங்கிட்டு போயிட்டா அதுக்கு வேறு கூட்டி வைக்கணும், நான் கூட்டி கொடுப்பாரணும் இல்லை. நான் அந்த மாதிரி வேலையே செய்ய மாட்டேன். புரியுதா? நான் ஒரொற்ற வேலை உங்களுக்குன்னு இல்லை, யாருக்காயாலும் நேர்மைக்கு உள்ளவங்களுக்கு நேர்மையாகிட்டு உள்ளது. நீ நேர்மையாக போயிட்டு உனக்கு தரசம் இருக்குதோ அந்த வழியை மாத்திரம்தான் இது மாற்றும். இந்த தாயத்துக்கு அது மாத்திரம்தான் வழி. நம்ம நேர்மையாக வாழ்ந்துட்டு அடுத்தவன் கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அந்த கெடுதலை நம்மளை பாதிக்காமல் செய்யினவனை போய் ஒன்றும் செய்யாது. புரியுதா? நம்மளை உடம்புல தானே இது தரிக்கிறோம். உடம்புல போடும் பொழுதுக்கு அந்த உடம்புல வேறு கெட்ட சக்திகளே இருக்காது. கெட்ட சக்திகள் ஒன்றும் நம்மளை பாதிக்காமல் நமக்கு உடம்பு சௌகரியம், உடம்பு அதாவது அடுத்தவன் நாளில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்குள்ளது தான் இந்த தாய்த்து. உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். இன்னும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பிரச்சனை ஒருத்தருக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உங்கள் பிரச்சனையில் அதெல்லாம் நமக்கு இங்கே தீர்க்க முடியும்னு சொன்னால் செய்ய முடியாது. நான் அப்படியே ஆள் இல்லை. அதாவது நீங்கள் தான் தீர்மானிக்கிறது வேணும் வேண்டேங்கிறது நீங்கள் தீர்மானிச்சுட்டு வேணா வந்தால் போதும். ஏன்னா இது உங்களுக்கு சேஃப்டி மாத்திரம்தான் மெயின். நான் அது மாத்திரம்தான் செஞ்சு கொடுப்பேன். அல்லாத எனக்கு நான் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் அப்போ நான் அவங்க கோவிச்சுட்டு போயிட்டாங்க, இல்லைங்க அவங்க ஒரு ஆள் இங்கே நம்மளை தேடி வரணும், நான் அதை கொண்டு போய் காசு கொடுக்கணும், இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இதுக்கு ஒன்றுக்கு நான் இந்த மாதிரி உள்ள வேலையை செய்ய மாட்டேன். பல பிரச்சனைகள் ஒருத்தர் சொல்லுவாங்க, அது சாதாரண அவங்க கதை, அது அவங்க பிரச்சனையில் இருக்கும். இப்போ ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு நான் ஒரு 100 கிராம் அதை நான் வீடியோவே ஃபுல்லாகிட்டு செஞ்சிடறது. ஏன் இப்படி செய்கிறோம்னா நீங்கள் இதை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மாத்திரம் நீங்கள் வந்து வாங்கணும். வந்தால் தருவேன். வராத இங்கே நம்ம வைத்தியசாலையில் வராத இந்த தாயத்தை நான் தரமாட்டேன். வைத்தியசாலையில் இல்லை, நம்ம கோயிலில் நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல் 9 மணி வரை தான், வாரத்தில் ஒரு நாள். இப்போ என்ன கூட்டத்தை போன வாரம் ஒரு ஆள் வந்தாப்புல, ஒரு ஆள் தான் வாங்கினாப்புல. அல்லாத ஃபோன் பண்ணுறது ஒரு 1500 பேர் 2000 பேர் பண்ணுறாங்க, பால் சப்பு போடுறாங்க, சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒழிஞ்சு அவனுக்கு வேணும்னா வாங்கணும், வேண்டாம்னா விட்டுருணும். ஆராயினும் சரி பார்க்குறீங்களா, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மாத்திரம் தான். எனக்காக இல்லை நான் இது செஞ்சு வச்சுருக்கிறது. நான் எனக்காக செய்ய கிடையாது. உங்களுக்கு நான் அடித்து வைப்பிக்கின்ற தேவையும் இல்லை. நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு நாங்கள் பிறக்கே நான் நடக்க மாட்டேன். அதுன்ற அவசியமே இல்லை. இது மாதிரி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் இது செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தான் வேணும். இப்போ நான் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது இல்லை. அப்போ உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலான்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். புரியுதா? ஒரு 1000 பிரச்சனை வரும். அதில் அடுத்தவன் செஞ்ச எந்தெങ്കിലും பிரச்சனையில் நமக்கு தோஷமாயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தவன் செஞ்சது இல்லை. நம்ம விதியை மாற்ற ஆரக்கொண்டு முடியாது. விதியால் நடக்கிறது விதியை மதியாக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? இது அடுத்தவன் என்னமாவது நம்மளை கெடுக்கணும்னு சொல்லி எண்ணத்தில், அந்த கெடுக்கிற எண்ணத்தில் என்னமாவது செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அது உங்களை அது பாதிக்காது. காரணம் உங்களுக்கு தான் இந்த ரேஷன்
வீட்டுக்கு இல்லை. நாங்கள் வந்து இந்த 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 தாயத்துக்கு கொடுக்குறது அவங்கவங்க இடுப்புலேயோ கழுத்துலேயோ அவங்க உடம்புல அவங்க உடம்புக்கு தான் சேஃப்டி. ஏன்னா பல பல வேலையும் செஞ்சுடுவாங்க. போகிற வழியில் என்னத்தையாவது இந்த இந்த பிசாசு வேலையில் செய்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஆளுகள் கஷ்டப்படுறாங்க. என்னென்னமோ பண்ணி போகிறாங்க பாவங்கள். ரொம்ப கஷ்டத்தில் சிலர் இந்த செய்வனையால் ஆக்சிடென்ட் வேறு உண்டாக்கி விடுறாங்க ஆளுகளுக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா, பாவம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த அந்த மாதிரி இவங்களுக்கு இது ஏற்கக்கூடாது. அடுத்தவன் செஞ்சு இவங்களை கெடுக்கக்கூடாது. அவங்களுக்கு விதி வந்தால் அதை விதியை நம்மளை மறக்க முடியாது. விதியை நம்மளை யாரும் கொண்டு பிடிச்சி நிற்க முடியாது. உங்களுக்கு புரியுதா ஐயா? அடுத்தவன் உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் போக மாட்டீங்க. நீங்கள் சத்தியசந்தமாக வாழ்கிறீங்க. நீங்கள் யாருக்கு ஒரு உபத்திரகத்துன்னு போகாமல் வாழ்ந்துட்டு உங்களை வாழ விடாமல் அடுத்தவன் இந்த மாதிரி செய்வனை ஏவல் புள்ளி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நீங்கள் மாத்திரம் நீங்கள் வந்து இந்த இலசை வாங்கிட்டு போங்க. இந்த தாயத்தை வாங்கிக்கோங்க. இந்த தாயத்தை அது உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கி கொண்டே கட்டுங்க. எல்லாம் நீங்கள் தான் அது தீர்மானிக்கணும். புரியுதா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி கொண்டு கட்டுங்க. நான் நீங்கள் என்னதை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறத பின்ன அனுப்பித்தாங்கன்னு ரொம்ப பேர் அனுப்பி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்னத்தையாவது இது எல்லோரும் இப்படி இதாகி போயிட்டாங்க. என்ன ரொம்ப அலசம். இதெல்லாம் நம்ம நம்பிக்கையை நமக்கு வேணும்னா நம்ம தான் செய்யணும். என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நான் உள்ள காரியம் சொல்கிறேன், உங்களை தேடி நல்லது வராது. நல்லது வேணுங்க நீங்கள் தான் போய் கண்டுபிடிக்கணும். இந்த கேட்குற நீங்கள் தான் நல்லது வேணும்னா நீங்கள் தான் போய் கண்டுபிடிக்கணும். உங்களை தேடி நல்லது வராது. உங்களுக்கு நல்லது வராது. உங்களை தேடி வர்றதெல்லாம் உங்கள் பணத்துக்கு அதாவது அந்த இதுக்கு தான் இப்படித்தான் எல்லோரையும் என்ன வேணாலும் ஆன்லைனில் இருந்துக்கிட்டு 2 புக்கு பண்ணால் வீட்டில் வந்துடும். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் அவங்க பிஸ்னஸ்காரங்க. அவங்க நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லை, அவங்க நல்லா இருக்கணும். இதை அவிக்கானது செஞ்சு வைக்கிறவங்க நல்லா இருக்கணுன்றதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்களை நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிய இல்லை அவங்க செய்கிறது. செஞ்சு உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து கொடுக்குறது. புரியுதா? என்ன இன்றைக்கி சாப்பாடு வர போய் கடையில் போய் சாப்பிட மாட்டாங்க. வேறெல்லாம் வீட்டில் வந்து இங்கே வந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் ஆர்டர் பண்ணால் போகும். அந்த மாதிரி இப்போ எல்லாம் இந்த ஃபோனில் ஆர்டர் ஆகி போச்சு. உங்களுக்கு புரியுதா? எல்லாமே இதுதான். இதில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மற்றுள்ளது. இந்த சாப்பாட்டு விஷயம், இந்த மருந்து மாத்திரை. நான் இப்போவும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். மருந்து எல்லாம் இந்த இந்த மருந்துகள் விற்கிது இல்லை, நீங்கள் இந்த என்னது இப்போ என்ன இந்த லைய சம்மந்தமாயிட்டு மருந்துகள் இந்த ஆன்லைன் திறந்தால் எப்போவும் அதுதான் விற்கிது. உங்களுக்கு புரியுதா? പക്ഷേ அந்த மாதிரி மருந்துகள் அது மாதிரி என்னத்துக்கும் வேணாம். தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ இந்த மாதிரி இதில் பார்த்துட்டு மருந்துகள் ஒன்றும் டாக்டரவோ வைத்தியனவோ நேரிட்டு பார்க்காம மருந்துகளெல்லாம் வாங்கி இந்த இதில் விற்கிற மருந்துகள்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு தோஷமே உண்டாக்குள்ள குணம் செய்யவில்லை. உங்களுக்கு புரியுதா? என்ன காரணம் தெரியுமா? நான் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இப்போ காப்பாற்றிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு ஆள் வந்தாப்புல. அந்த ஆள் என்ன செஞ்சாப்புல, 60-70 வயசு வரும். ஆமாம், ஒரு 65-70 வயசு அடுப்பிச்சு வரும். அவருக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கு பயங்கர என்னமோ இது மாதிரி வாங்கிடுறாங்க. இம்புட்டு வயசாகிடுச்சு இன்னி என்னத்துக்குன்ற யாரும் நினைக்கிறது இல்லை. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு நரம்பு எவ்வளவுக்கு அது வேலை செய்யணுமோ அவ்வளவுக்கு தான் அது வேலை செய்யும். அப்புறம் வேலை செய்கிறதெல்லாம் கிருத்திரமமாய் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதும் இல்லைதாங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதுன்னா அது கம்ப்ளைண்ட்டு நேரிட்டு ஒரு டாக்டரையோ யாரையாவது நேரிட்டு போய் பார்த்து அந்த மருந்தை நீங்கள் வாங்குங்க. ஏன் காரணம்னா இப்போ மருந்தில் பல அளவு உண்டு. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் மருந்து நல்லது தான், சம்பவம் சரியில்லை. இந்த இந்த நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், அதை கூட கேட்டுக்குங்க. எல்லோரும் ஒரு வெயிட் உள்ள கல் எல்லாரையும் தூக்க முடியுமா? நீங்கள் ஒன்று தூக்கி பாருங்கள். ஒரு வெயிட்டு எல்லோரும் ஒன்று கூட தூக்க முடியுமா? உங்களுக்கு புரியுதா? சிலப்போ ஒரு 50 கிலோ எல்லோரும் 50 கிலோ தூக்க முடியுமா? ஒரு 30 கிலோ வச்சுக்கோங்க. அந்த 30 கிலோயும் எல்லோரும் அது போல் தூக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது,
ஒரு ஒரு காரணம் கூட நான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இப்போ ஒரே வயசுக்காரங்க இருக்கலாம். நீங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் பாருங்கள், உங்கள் 65, 70 வயசில் எல்லோரும் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க ஒரு இங்கே இப்போ என்ன 14 வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா ஊருக்கும் ஒரு அளவு தான் இந்த ஆன்லைனுக்காரன் கொடுப்பேன். நார்மல் மருந்து தான் கொடுப்பேன். 14 வயசு வரை தான் சின்ன பிள்ளைய, அதுக்கு மாத்திரம் அளவு மாற்றியான். அப்புறம் இந்த 16 வயசு கழிஞ்சால் அடுத்தவன் பூரா இந்த ஒரு அளவு தான் அவன் கொடுக்கேன். எல்லாருக்கும் கூட ஒரு அளவு. உங்கள் உடம்பு நாங்கள் பலருக்கும் பல ரீதியில் நீங்கள் சாப்பிட்றது வேற ஒருத்தர் சாப்பிட முடியாது, வேற ஒருத்தர் சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட முடியாது. ஏன்னா உங்கள் உடம்பு எப்படி ஒத்துழைக்குதுங்கிறது நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியும். அது இந்த டாக்டர்கிட்ட போனாத்தான் உங்கள் உடம்புக்கு எவ்வளவு சக்தி கொடுக்கலாம் அப்படின்றத அவர் பார்த்துக்கிட்டு செய்வார். உங்களுக்கு புரியுதா? அந்த அனுசரித்து தான் அதில் இப்போ ஒரு நிசார ஒரு பாராசிட்டமல் மாத்திரையை தான் நம்ம வச்சுக்கோங்களேன், 150 மில்லி முதல்ல 650 மில்லி வரை இருக்குது. என்னத்துக்கு வச்சுருக்காங்க? புரியுதா? ஒரு ஆளுண்ட கெப்பாசிட்டி அனுசரித்து அது சாப்பிட்றது. இதே மாதிரி தான் எல்லா மருந்தும் பல அளவுகள் ஒரு ஆளுக்கு அதெல்லாம் நம்ம அதுக்குத்தான் நம்ம சொல்கிறது, டாக்டரை பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க, டாக்டரை பார்த்து சாப்பிடுங்க முடியும். நம்ம ஒரு இது சொல்கிறது, டாக்டரை பார்த்துட்டு அவர் டாக்டரை பார்க்குறதுன்ற குணம் என்னன்னா, அவங்க நமக்கு எவ்வளவு அளவில் அந்த மருந்து தருவலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இது படிச்சிருக்காங்க. உங்களை பார்க்கையிலே அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இத்தனை மில்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்கள பார்த்துக்கிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. அல்லாத எல்லாருக்கும் நார்மல் ஆகிட்டு ஒரே இத்தனை மில்லி 650 மில்லி எல்லாருக்கும், சின்ன பிள்ளைக்கு பெரிய ஆளுக்கும் இல்லை வயசு இந்த ஒரு 45 வயசு இது இப்போ 14 வயசு எல்லாருக்கும் இப்போ என்ன இந்த பொதுவாக போட்டிருக்கேன் 650 மில்லி போட்டிருக்கேன். எல்லாருக்கும் அந்த 650 மில்லி சாப்பிட முடியும். அந்த மாதிரி இது 150 மில்லியில் முதல்ல 650 மில்லி வராது. அது நம்ம தான் சாப்பிட்றப்போ நமக்கு தான் தெரியணும். நமக்கு அளவை கூடி போய் நமக்கு தானே இது ரியாக்ஷன் கொண்டு செய்யும். ஒரு வெப்பராளம் வேதாளி சாப்பிட்றேன்னு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அது நான் உங்களுக்கு கருத்து கூட சொல்லித்தரேன். நம்மளும் இப்போ மாத்திரை சாப்பிட்றோம், சும்மா பசிக்குது வெப்பராளமாக இருக்குது அப்படின்னா அந்த அளவை நீங்கள் குறைக்கணும். நீங்கள் சாப்பிட்ற மருந்துன்ற அளவை குறைக்கணும். ஏன்னா அது அளவு கூடி நிற்கிது, உங்களை இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ புரியுதா? அப்போ நீங்கள் அளவு அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிக்கலாம், ஆஹா மருந்து வெட்டி செய்கிறேன், நமக்கு இந்த அளவு இப்போ அளவு குறைக்கலைன்னா நம்மளுக்கு தோஷம் வருங்கிறது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நீங்களும் தெரியலாம். இதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறது ஒரு டாக்டருக்கு இல்லைங்க வைத்தியர் ஆனால் படித்த வைத்தியர் ரொம்ப கம்மி. படித்த வைத்தியர் இன்னைக்கு என்னெல்லாம் என்ன படித்தது வைத்தியர்னா புக்கு படித்த வைத்தியர் தான் இருக்காங்க நிறையா. இப்போ டாக்டர் வேறு புக்கில் தான் படிக்கிறாங்க, அது வேற ஒரு சத்தியம். டாக்டருக்கு கொஞ்சம் கிளாஸு கிடைக்கிது, உங்களுக்கு புரியுதா? டாக்டருக்கு கொஞ்சம் கிளாஸு கிடைக்கிது. அவங்கள ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு இதாகிட்டு எடுத்து கொஞ்சம் நல்ல ரீதியில் வாங்கிறாங்க, சர்டிஃபிகேட் வாங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வைத்தியருங்கிறவங்க பூரா புக்கு தான் வாங்குறாங்க. இன்றைக்கி எந்த புக்கு வேணாலும் கிடைக்கும். மார்க்கெட்டில் புக்கு கடையில் போனால் எதுக்கு வேணுமோ அதுபட்டுக்கு புக்கு வச்சுருக்காங்க. அள்ளி போட்டோடனே அதை படிச்சுக்கிட்டு இவன் இன்னதுன்னு சொல்லி சும்மா செஞ்சுக்கிட்டு தெரிய வேண்டியதேன். இந்த புக்கை படிச்சுட்டு புக்கில் நல்லது ஒன்று ஒருத்தனை புக்கை எழுதி விற்க மாட்டேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த புக்கை படிச்சுட்டு தான் அவங்கெல்லாம் செய்கிறாங்க. அதுவும் கூட கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நல்ல வைத்தியர்னால் என்ன செய்வாங்க, புக்கு படிக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் புக்கு படித்தது புக்கில் படித்து வைத்தியராகிறவங்க இல்லை. அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் அவங்கெல்லாம் ப்ராக்டிக்கலாகிட்டு என்ன படித்தோம். 14 வருஷம் படிக்கணும், 12 வருஷம் படித்தா தீரும், படிப்பும் தீரும், பட்டம் தந்துடுவாங்க. ஆனால் அந்த 12 வருஷத்தில் தருணது பாதி தான் தருவாங்க, பாதி தான் நமக்கு சொல்லி தருவாங்க. மீண்டும் 2 வருஷம் கூட நம்மளும் படித்தா மாத்திரம்தான் அந்த ஃபுல்லு படிப்பும் கிடைக்கும். என்னத்துக்கு இவ்வளோ 14 வருஷம் நம்மளை போட்டு என்ன இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? 14 வருஷம் நம்மளை 12 வருஷமும் இந்த நம்ம போயிருக்கிறத வைத்தியத்தை மாத்திரம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க முதல்ல ஆத்மீயதையில் இறக்கி விடுவாங்க. ஒரு 10 வருஷம் வரை நம்ம என்ன செய்யணும், ஒரு மந்திரமும் போய் சித்தி எடுக்கணும். சித்தி எடுத்து ஆத்மீயதையில் ரொம்ப
கௌரவமாக இருந்து ஆத்மீயமாயிட்டு நம்ம சித்தி எடுத்து மருந்து இது இந்த இது படித்து அந்த எல்லா மந்திரங்களும் படித்து அதை சித்தி எடுத்தால் மாத்திரமே அடுத்து மருந்துலேக்கு போகும். ஏன் இப்படி செய்கிறாங்கடா? அன்னைக்கு உள்ளவங்க சத்தியசந்தமாய் வாழணுங்கிறது பிரதானமாயிட்டு. அன்னைக்கு இருக்க குருவெல்லாம் இப்போ அவன் நல்லா நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவனுக்கிட்ட தான் தொழில் கொடுத்தா அவன் இப்போ அடுத்தவன் துருவப்படுத்த மாட்டேன், அடுத்தவனை துரோகிக்காத வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் இதை பூரா பரிசிக்கணும் நம்மளை. அப்போ நம்மளை அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வேண்டியிருக்கு. இந்த இதெல்லாம் படிக்கணும்னா ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை. இந்த வைத்தியம்லாம் ரொம்ப கஷ்டம். பூரா படிக்கணும். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தையும் நம்மளுக்கு கூட்டணும். உங்களுக்கு புரியுதா? ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியெல்லாம் படிச்சுட்டு உள்ளவங்க இப்போ ரொம்ப கம்மி. அதனால் இப்போ எல்லோரும் புக்கில் படிச்சுட்டு வர்றவங்க அதெல்லாம் பூரா நமக்கு இப்போ வைத்தியத்தை குறித்து தெரியணுமா? நீங்கள் போய் இந்த புக்கு கடையில் வைத்தியத்தை குறித்து நீங்கள் ஒரு புக்கு வாங்கினீங்கன்னா அது வைத்தியத்தை குறித்து படிச்சுருப்போம். என்னென்ன இந்த மருந்து என்னென்ன மருந்துன்னு சும்மா ஒரு புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க. அது அந்த எழுதி இந்த இது என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு இது வாசிக்கிறவங்கன்னு தெரியாது. எல்லோரும் பார்க்கும். நீங்கள் கொண்டு போனாக்கா அந்த மருந்து, அதாவது அதில் பல மருந்துகள் எழுதியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு வர்றது அங்கே அந்த 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 இந்த மருந்து கடைக்காரங்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பீங்க. உங்களுக்கு இது என்னன்னு திரும்பி தெரியாது. இந்த புக்கில் தான் படிச்சிருப்பீங்க. இந்த மருந்து இது எப்படி மருந்து, இது எப்படி நம்மளுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த மருந்து சேர்த்து இந்த இதுவெல்லாம் உண்டாக்குன்னு சொல்லி புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் போய் என்ன யார்கிட்ட கேட்பீங்க? இந்த கடைக்காரன்ட்ட கேட்பீங்க. இந்த நாட்டு மருந்து விற்கிறவங்ககிட்ட கேட்பீங்க என்ன மருந்து. அவங்ககிட்ட இருக்கிற மருந்து தான் அது. அதுவும் கூட கொஞ்சம் இது. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மருந்து என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு 5 லட்சம் மருந்துக்கு மேலே நமக்கு இந்த வைத்தியத்தில் இருக்குது. 5 லட்சம் மருந்துக்கு மேலே மருந்து ஐட்டம் நம்ம பூமியில் நம்மளை பாரதத்தில் இருக்குது. எந்த கடைக்காரன் 5 லட்சம் மருந்தை பிடிக்க கொண்டு அந்த கடையில் வச்சுக்கிட்டு இருப்பேன்? எவனாவது வச்சுருப்பானா? புரியுதா? அவங்கக்கிட்ட இருக்கும் நார்மலாக ஒரு 10-50 ஐட்டம் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு 50 ஐட்டம் இல்லைங்க ஒரு 100 ஐட்டத்துக்குள்ள அவங்கக்கிட்ட கையில் இருக்கும். அப்போ ஆறு வந்து கேட்டாலும் இந்த 100 ஐட்டம் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இதை இந்த வைத்தியத்தில் உள்ள இந்த கடையில் உள்ள காரியங்கள் கடைக்காரன் செய்கிறது என்ன செய்கிறது? அவங்களுக்கு என்ன தெரியுமா? அவங்களுக்கு காசு. ஒரு 100 ஐட்டம் மருந்து அவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ஐட்டம் மருந்து ஒரு 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 நாட்டு மருந்து கடையில் இருக்குது. அதுக்கு கூடுதலாக இன்னும் நாட்டு மருந்து கடைக்காரன் வச்சுருக்க மாட்டான். மருந்து 5 லட்சம் மருந்துக்கு பிறகு மேலே இருக்கும். அது அந்த புக்கில் எழுதியிருக்கிறதெல்லாம் அப்படி இல்லாத மருந்தாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த கடைக்காரனுக்கு இது என்னன்னு கூட தெரியாது, கொடுக்குறவனுக்கு தெரியாது, இந்த வாங்குறவனுக்கு இது என்னன்னு தெரியாது. இது புக்கு தானே பார்த்துருக்கேன், புக்கில் தானே சொல்கிறாங்க. அவன் தர்றதை வாங்கி கொண்டாந்து இப்போ இதில் பண்ண முறை பண்ணிட்டு இருந்தா சாப்பிட்டுக்கிறாங்க. புரியுதா? இந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்களாக இருக்குது அது மருந்து விஷயத்தில். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மருந்துகளெல்லாம் டாக்டரை பார்த்து இல்லைங்க டாக்டரோ வைத்தியரோ நேரிட்டு பார்த்து நேரிட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி தான் இந்த தாய்த்தாக இருந்தாலும் சரி என்னமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேரிட்டு வந்தால் தான் நான் இந்த இது கொடுப்பேன். போன வாரம் ஒரே ஒரு ஆள் தான் வந்தாப்புல வந்து வாங்கிட்டு போனாப்புல. இங்கே என்கிட்ட வந்து ஒரு 1500 மேலுக்கு மேலே ஃபோன் பண்ணாங்க. எல்லோருக்கும் அனுப்பி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அனுப்பி கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் வந்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா நான் இந்த பூசை காசு மாத்திரம் இந்த 2500 தான் அதில் வாங்குறது, வேறு ஒன்றும் நான் வாங்க கிடையாது. நான் இது பிஸ்னஸ் ஆகிட்டு பண்ணுறதில்ல. உங்களுக்கு புரியுதா? அப்போ அது ஒன்று. ரெண்டாவது என் பரதேவதை கோயிலில் வச்சு பூஜை பண்ணி கொடுக்குற ஒரு சம்பவம். அது அந்த இடத்துல வந்து வாங்கினாத்தான் அதுக்குள்ள அந்த சக்தியும் பவரும் கிடைக்கும். புரியுதா? நம்ம அவ்வளவு இதாகிட்டு பூஜை பண்ணி கொடுக்குறது. அந்த அம்மாவை பார்த்து உங்கள்கிட்ட அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் அந்த அம்மாவோட அருளும் கூட உண்டாங்கி உங்களுக்கு எல்லாம் சரியாகும். அதனால தான் நீங்கள் வந்து நேரிட்டு அம்மாவுக்கு
ஆமாம், நான் வந்து ஒரு ஒரு மடந்தேன். இது பெரிய கோயிலெல்லாம் இல்லை, ஒரு மடம், சின்ன ஒரு பூஜை ரூம்பு அவ்வளோதான். அம்மாவை வச்சு நான் கும்பிட்றேன். அது ஏறி வரணும்னா ரொம்ப படிக்கட்டெல்லாம் ஏறி வரணும், அங்கே மேலே வரணும். நான் இருக்கிற இடத்துக்கு இந்த இந்த வெள்ளிக்கிழமை 8 மணி முதல் 9 மணி வரை இருப்பேனே, அதை அம்மாக்கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் தான் நான் அது கொடுக்குறது. இந்த தாயத்து பிணி கொடுப்பேன். அது என்னன்னா முறைப்படி நம்மளை எடுத்து அங்கே கொடுக்கையாது. அப்புறம் இதை வந்து வேற ஒரு ஆள் கைவசம் இந்த கை மாறி போயிடுச்சுன்னா, ஒரு கை மாறிடுச்சுன்னா, ஒன்று அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க, இந்த ஒரு தாயத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அப்போ என்ன கொண்டு போவாள். அவங்களுக்கு தெரியும், அவங்க மாத்திரம் அதை வாங்கணும். குடும்பத்தில் யாருக்கு வேണമെങ്കിലും கொண்டு போவோம். அல்லாத வேற ஒரு ஆள் கையில் நம்ம இந்த தாயத்து கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொடுத்தா அந்த பவர் போயிடும். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்குத்தான் அது கட்டுப்படுறதுக்கு, அது நம்ம அந்த அம்மாயோட சக்தி கூட இருக்கும்ல, அப்போ அந்த இடத்துல வச்சு நம்ம கொடுக்குறோம். அப்போ அவ்வளவு சக்தியாக இருக்கணும், அது நல்ல ரீதியில் வேலை செய்யணும். இது உங்களுக்கு வேண்டிதான் நம்ம இது செய்துருக்கோம், சாதாரண அளவு. அதனால் நம்ம இது செஞ்சாலும் வர்றது ஒரு ஆள், சிலப்போ ஒரு ஆள் 2 பேர். அப்போ சரி, ஒரு ஆளுன்னா ஒரு ஆள் நல்ல அவரை நல்லது செய்ய முடிஞ்சா எனக்கு புரியுதா? அவனாவது உண்மையாக இருக்கானோ? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அதாவது இவங்க பாக்கி உள்ளவங்கெல்லாம் கேட்டது உண்மையான ஆளுகள் இல்லை. அவங்களுக்கு என்ன வேணும், அது வேணும், இது வேணும், நாம் அது நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும்னு சொல்லிக்கிட்டேன் இந்த தாயத்துக்கு ஆர்டர் போடுறாங்க நாங்கள். அப்போ அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு வர்றது மாத்திரம் இந்த வியாப புள்ளி மாத்திரம் கேட்காம இருக்கும் அப்படிங்கிட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு போதும். அப்புறம் அவங்க யாரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அதில் உண்மையான இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேருக்கு தான் இந்த வீடியோ உண்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு இது தேவைப்படும். இந்த தேவைப்படுறவங்களுக்கு மாத்திரம். அல்லாத 1000 பேர் கேட்குறாங்க, 1000 பேர் இந்த இதுக்கு வேண்டி வாங்குறது இல்லை. அவங்களுக்கு வேறு காரியங்கள் நடக்கணும். அடுத்த மெண்டாட்டியை போய் கூட ஒருத்தரம் செய்து கொண்டாடணும். நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சில பிள்ளைர் படிக்கிற பிள்ளைகளுக்கிட்ட நம்ம அதை மைய கொடுத்து அதுக்கு கமைக்கி எடுக்கிறது, இப்படி உள்ளவங்க தான் கிடைக்க தெரியாங்க. அது என்ன போல உள்ளாண்ட நான் கொடுப்பேனா? அந்த மாதிரி ஒரு தொழில் நம்மளுக்கு செய்ய மாட்டேன். புரியுதா? அப்போ அதனால தான் நான் வேற ஒரு இப்போ இதில் வேறு யாருக்கும் தோஷம் கொடுக்க மாட்டேன். நான் இந்த தாயத்து கொடுக்குறதுனால அதாவது அடுத்தவன் செஞ்சது ஏற்காமத்தானே இருக்கும். அடுத்தவனுக்கு நம்ம தோஷம் செய்யலையே, யாருக்கும் தோஷம் இல்லை. இந்த ஒரு காரியம் செஞ்சுறதுல அவனுக்கு நல்ல நன்மையே உண்டாகும். ஒரு ஆளுனை நல்லது செய்யவே பற்றி நல்லது செய்கிறதுக்கு துல்லியம் இந்த மாதிரி உள்ள ஒரு தாயத்து அது கொடுக்குறோம். அது நீங்கள் தைரியமாகிட்டு வாங்கி இங்கே வந்துதே வாங்கணும். நான் கேரளாவில் இருக்கேன். கேரளாவில் வந்து வாங்கினீங்கன்னாத்த நீங்கள் நான் சொல்கிற இடத்துல அட்ரஸ்லாம் நான் இதில் போட்டு விட்றேன். அட்ரஸ்ஸு எல்லாத்துலேயும் போட்டு விட்றேன். பின்ன வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பு நம்பராக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நானும் கொஞ்சம் பிஸியானாலும் அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் கோடு வந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா நான் வந்து கேட்டுட்டு, வாய்ஸ் மெசேஜ்னால் எனக்கு புரியும் நல்லா. நீங்கள் சொல்கிறது இதை ஒரு 50 ரூபா இந்த மாதிரி எழுதி வச்சுருக்குது, அந்த எழுதி வச்சுருக்கிறது எனக்கு அவ்வளோவா புரியலை. அது மாதிரி எல்லாம் வச்சா நமக்கு புரியாது. வாய்ஸ் மெசேஜே பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் தானே, தமிழ்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தமிழ் எனக்கு புரியும், நான் அதுக்கு ரிப்ளை தந்துடுறேன். அதெல்லாம் ஆனால் உடனே தர முடியாது. சிலப்போ ஒரு 2 நாளைக்குள்ள நான் வந்து ரிப்ளை உங்களுக்கு பண்ணிடுவேன். நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மாத்திரம் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டிங்கன்னா நான் சிலப்போ ஒரு நாளைக்குள்ள, சிலப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ளே வரும். நான் எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அந்த நேரத்தில் நான் ரிப்ளை பண்ணி விட்ருவேன் எல்லாருக்கும். எனக்கு வந்து இப்போ இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் செஞ்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் மறுபடியும் அனுப்பிடுவேன். நான் எல்லாருக்கும் நான் அது வாய்ஸ் ஆனால் போட்டு சும்மா சல்லியம் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோனை மாத்திரம் போட்டுறாங்க. தயவு செஞ்சு நானும் கொஞ்சம் வேலை வெட்டி பார்த்து நம்ம வாழணும்ல, நமக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து நல்லது கெட்டது தெரிஞ்சு நீங்கள் அதுபோல் நடந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.